ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம அந்த ஸ்க்ரீன் அவுட் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ன ஸ்க்ரீன் அவுட் அப்படின்னு சொன்னாக்க, குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த 3-4 குவார்ட்டர்லேயும் நல்லா இருக்கணும். எஃப்ஐஎஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் நம்மளுடைய ப்ரைமாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தீம். இப்போ அந்த தீமில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது மொத்தம் 39 கம்பெனி. இதில் நிறைய கம்பெனி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்த்தாலும் நம்ம இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது பண்ணியிருக்கிறேன், டிசெண்டிங் ஆர்டர் போட்டிருக்கிறேன் எஃப்ஐஎஸோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்கில் வச்சு. அதில் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆதித்யா பிர்லா, சன் லைஃப், ஏஎம்சி. இவங்க எஃப்ஐஎஸ் இந்த குவார்ட்டரில் மாத்திரம் 2.63 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்எஃப் 5.98 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டியூரபிலிட்டி ஸ்கோர் இன்னும் பாஸ் மார்க்குக்கு வரல, மீடியமாக தான் இருக்குது, க்ரீனுக்குள்ளே வரல. வேல்யூஷன் ஸ்கோர் ஓரளவுக்கு அந்த ப்ரைஸுக்கு அதுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. மொமெண்டம் இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருந்தாலும், இது செல் ஜோனா அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஒர்த்து ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நடுவில் கரெக்ஷன் வரலாம், அது வேறு பிரச்சனை. இப்போ இவங்களோட பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 20 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 37 இருக்குது. நான் கண்டிஷன் கொடுக்கும்போதே நான் பார்த்துட்டேன், 25க்கு கீழே பிஇ இருக்கிறத நம்ம எடுத்தால் போதும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் கொடுக்கும்போதே நம்ம பார்த்துட்டோம். ப்ரைஸ் டு புக் கொஞ்சம் கூட தான் இருக்குது, 5.7 இருக்குது. நம்ம 6 வச்சுருக்குறோம். 6 ஏன்னா நிறைய இப்போ போயிட்டுருக்கிறதுனால நம்ம 6 யூஸ்வலாக 5 தான் வைப்போம். இப்போ நான் 6 வச்சுருக்குறோம். 6க்கு இது கீழே இருக்கிறதுனால இது நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு. இவங்க எல்லாம் கன்சஸ் ஹோல்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பார்ப்போம். ஆனுவல் ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிக்ஸாக்காக தான் 20லேருந்து ஒரு ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. ஒரு ப்ரிடிக்டபுளாகவே இல்லை. போன வருஷம் ஹை, இந்த வருஷம் லோ. போன வருஷத்தை அந்த மாதிரி கம்மியாக இருக்குது. இந்த தடவை டிடிஎம் என்ன வந்திருக்கு, 1500 கோடி ரூபா டோட்டல் ரெவின்யூ டிடிஎம் வந்திருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டோட டிடிஎம் 702 கோடி ரூபா வந்திருக்கு. இதை இவன் அடைவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்த்துருவோம். புக் வேல்யூ 87.1 இருக்குது. அது அப்படியே தான் இருக்குது. ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ எல்லாம் எபோவ் 10% எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நிறைய இருக்குங்கிறத நம்ம இந்த இதிலே பார்த்துட்டோம். இப்போ லிக்விடிட்டி ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கரண்ட் ரேஷியோவும் குவிக் ரேஷியோ ரெண்டுமே 17க்கு மேலே இருக்குது. அதனால லிக்விடிட்டி அவங்களுக்கு நல்லா இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இது கொடுக்கவே இல்லை. ஒரு டெப்டே இல்லைன்னு அர்த்தமாகுதா இல்லையான்னு தெரியல. ப்ரைஸ் டு புக் பார்த்தோம்னா இப்போ 3.6 தான் இருக்குது. இந்த போன மார்ச் எண்டோட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3.6 இருக்குது. இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஒரு இதுக்கு. ஸோ இப்போ இவன் ஓரளவுக்கு ஜிக்ஸாக்காக ரிசல்ட் கொடுத்தாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஏஎம்சி கம்பெனிஸுக்கெலாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இவங்களுக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரிஸ்க் இதில் நம்ம பார்க்கணும். ஏன்னா மிச்சதுக்கெலாம் கூட ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஹோப் இருக்கும்னு, இவன் திருப்பி மார்க்கெட் பிக்கப் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த ஏஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே அந்த ரிஸ்க்கோட நம்ம புரிதல் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் திடீர்னு இப்போ கிராஷ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் அதில் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம பொறுமையாக இதை நம்ம பார்ப்போம். இதுக்கு அந்த ரிஸ்க்கை பேர் பண்ணுறவங்க நம்ம இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக 3 குவார்ட்டரில் ரெவென்யூ கூட போயிட்டுருக்கிறான். நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி 3 குவார்ட்டரில் கூட போடலை. 2வது குவார்ட்டரில் கம்மியானாலும் 3வது குவார்ட்டரில் அதிரி புதிரியாக ஏறிட்டான். இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2வது குவார்ட்டரில் கொஞ்சம் கம்மியாகிட்டு திருப்பி 3வது குவார்ட்டரில் அதிரி புதிரியாக ஏறிட்டான். இப்போ இவன் எந்த அளவுக்கு இவங்க இதை பிக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏஎம்சி
ஆதித்ய பிர்லா ஏஎம்சி. இப்ப டிடிஎம் வந்து ரூ. 1500 கோடி ரூபாய்க்கு இருக்கு. இதுவரைக்கும் அடைஞ்சது ரூ. 1182 கோடி ரூபாய்க்கு. இன்னும் வந்து ரூ. 323 கோடி ரூபா தான் இருக்கு. இந்த 3 குவார்ட்டர்லயுமே சேர்த்து கனெக்ட் பண்ணோம்னா கூட 380 தான் மினிமமா இருக்கு. 383 தான் மினிமமா இருக்கு. அதனால 323 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஹோப் பண்ணலாம். அதே மாரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நெட் ப்ராஃபிட் வந்து டிடிஎம் 702க்கு 567 எடுத்துட்டாங்க. இன்னும் 134 தான் வேணும். இவன் 176 தான் மினிமமே வச்சிருக்கிறான். அதனால அதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம வந்து இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 24.4க்கு 19.6 வந்துட்டான். இன்னும் 4.8 இருக்கு. இதுவரைக்கும் அவன் வந்து 6 தான் மினிமமா வச்சிருக்கிறதுனால, இந்த 4.8யும் எடுப்பான். சப்போஸ் 6ஏ எடுக்குறான்னு வச்சுக்கங்களேன், 1.2 இப்ப நம்ம 6.1 இல்லாட்டி 6.3 எடுக்குறான்னு வச்சுக்கங்களேன், 1.2 கூடவே கிடைக்குது. அப்படி 1.2 கிடைக்குது கூட கிடைக்குதுன்னா, அதோட அதாவது வந்து அந்த மல்டிபிள் பண்ணக்கூடிய வேல்யூவும் கூட போகும். அது வந்து ஆனுவல் ரிசல்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்குன்னு பார்ப்போம். ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த இம்பேக்ட்டையும் பார்த்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட நமக்கு வந்து பிரைஸ் என்னென்னலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, என்ட்ரி பிரைஸ் வந்து நமக்கு 410. ஆனா அவன் 410க்கு இறங்கல. அவன் ஏறிக்கிட்டே தான் இருக்கிறான். இப்ப நான் இவனோடத இந்த ஃபிகர் நமக்கு கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா, இப்போ போன குவார்ட்டர் டிசம்பர் குவார்ட்டருக்கு நம்ம செப்டம்பர் குவார்ட்டரோட ஹை லோவ எடுத்துக்கிட்டோம்னா, டிசம்பரோட ரிசல்ட்ல இது ஃபிட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, சப்சிக்வென்ட்டா இது ஃபிட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவன் ரிசல்ட் கம்மியா குடுத்துட்டான்னா, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா, ப்ரொஜெக்டட் ரிசல்ட் தான் எடுக்கிறோம். ஸோ, அப்ப இது ஃபிட்டா இருக்கான்னு பார்ப்போம். அப்பதான் நம்மளுடைய ஃபார்முலா எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல வந்து செப்டம்பரோடைய ஹை செப்டம்பர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு, அந்த செப்டம்பருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஹை அதுக்கு முன்னாடி அந்த டயத்துக்குள்ள வரும். ஆனா, அவன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஜூன், ஜூலை, செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான லோ வந்து இங்க இருக்கு. அவன் அப்பவே ஏத்தி வச்சுருவான். செப்டம்பர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏத்தி வச்சுருவான். செப்டம்பர் ரிசல்ட்ல இறங்கிட்டு, திருப்பி ஏத்துறது வந்து டிசம்பர் ரிசல்ட்டுக்கு தான் ஏத்துவான். அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இந்த ஹை, இந்த லோவ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹை, இந்த லோ. ஏன்னா இங்க தான் சைக்கிள் இருக்கு. பாக்கி எங்கேயும் சைக்கிள்ல அப்படியே ஏறிக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. இங்க தான் இப்ப சைக்கிள் வருது. இது இனிமே அடுத்த மார்ச்சுக்கு பிறகு வரக்கூடியதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த ஹைய நான் எடுத்துக்கிட்டேன். இந்த லோவ நான் எடுத்துக்கிட்டேன். இந்த லோவையும், இந்த ஹையையும் நான் ஃபிட் பண்ணிக்கிட்டேன் இங்க. 386, 426 போட்டோம். போட்டாக்க நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் பிரகாரம் என்ன வரணும்? மினிமம் 504, மேக்ஸிமம் 538 இந்த டிசம்பர் குவார்ட்டருக்கு ஏறணும். இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? 536 வரைக்கும் ஏறி இருக்கிறான். இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு ரூ. 2 வித்தியாசத்துல அவன் கீழ இறங்கி இருக்கிறான். அப்ப இது வந்து நமக்கு கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வருது. இப்ப இதே டிடிஎம்ம மாத்திரம் எடுத்தான்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா, டிடிஎம் மாத்திரம் பேலன்ஸ் இருக்கிறத மாத்திரம் எடுத்தான்னாலே, நமக்கு இந்த ஸ்கோர் வரணும் அப்படிங்கிறது. அது என்னென்ன ஸ்கோர்னா 604 மினிமம், 638. ஸோ, இப்போ 604யும் 638யும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 604 + 638. இது 2த்தையும் மார்க் பண்ணிக்குவோம். அவன் வந்து டிடிஎம் ஸ்கோர் வந்து எடுத்தாலே போதும். 638 வேணும். 638. அவன் வந்து டிடிஎம் ஸ்கோர் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4.9 எடுத்தான்னா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்கோர் போட்டிருக்கிறோம். அதிரி புதிரியா அவன் 6, 7 எடுத்தான்னா இந்த ஸ்கோர் வந்து கொஞ்சம் மாறும். அப்படி மாறும்போது நம்ம கவனமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரைஸ் வந்து பார்த்தோம்னாக்க 634 நம்ம போட்டோம். 634க்கு 38ன்னு போட்டிருக்கிறோம். ரூ. 4 வித்தியாசத்துல இருக்கு. 773 720லிருந்து 773. அவன் சப்போஸ் கூட எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க 720லிருந்து 770 நான் ரவுண்ட் ஃபிகரா போட்டேன். 3, 4ன்னு போடாம ரவுண்ட் ஃபிகரா போட்டேன். 770 அப்படிங்கிறத நம்ம போட்டோம். ஸோ, இப்போ நம்ம வந்து நம்ம திருப்பி எடுத்துருவோம். இப்போ நமக்கு வந்து இது வந்து என்ட்ரி பாயிண்ட் தான். ஏன்னா இந்த சைக்கிளோட 50% உடைச்சு மேலே போறான் என்ட்ரி பாயிண்ட் தான். ஆனால் மார்க்கெட் திருப்பி கீழே இறங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த 410 வரைக்கும் இறங்கிட்டு கூட திருப்பி ஏறலாம். இல்லாட்டி இந்த பிவோட் பாயிண்டான 440க்கும் வந்துட்டும் வரலாம். இல்லாட்டி 410க்கு வந்துட்டும்
டர்ன் ஆகலாம். 410க்கு 420க்கு வந்துட்டு டர்ன் ஆனா 420ன்னு வச்சுக்குவோம். ஆமா 420 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு டர்ன் ஆனான்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்ப இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அவன் திரும்புறான்னு வச்சுக்குவோமே, அப்படி திரும்பினான் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து 536 அவங்க எடுத்துட்டாங்க. அப்ப அடுத்தது வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா 604 604, 638 இருக்கு. இவன் வந்து இதே மாரி 6, 7யே வந்து அவன் மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க 720லேருந்து 770 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் மார்ச் மாசம் ரிசல்ட்லயே நமக்கு தெரிஞ்சிரும். அ அந்த ஆனுவல் ரிசல்ட் எப்படி வரும்னு. ஏன்னா மார்ச் மாச ரிசல்ட்ட ரொம்ப தெளிவா வாட்ச் பண்ணுங்க. ஆனுவல் ரிசல்ட்ட இவன் அச்சீவ் பண்ணிட்டான்னா, இந்த டோட்டல் நம்ம இப்ப பண்ண மாரியே தான் டிடிஎம் இருக்குமா, அப்படியே மேல ஏத்தி விட்டுருவாய்ங்க. மேல ஏத்தி விட்டுருவாய்ங்க. ஆனா ஆனுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஏத்தணுமோ ஏத்தி விட்டுருவாய்ங்க. இல்லாட்டி அதுக்கு உண்டானதுல பாதி தூரம் ஏத்திட்டு திருப்பி இறங்கிட்டு ஆனுவல் ரிசல்ட்டுக்கு தனியா ஏத்திக்கிட்டு இருப்பாய்ங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும். அதனால மார்ச் மாச ரிசல்ட்ட நல்லா நம்ம கிளீனா வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நல்ல லாபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.